உண்மை செய்திகளை உலகறிய செய்கின்ற ETN செய்திகளுக்காக எம்என் அக்மல். டெக்லிங் டெக்னாலஜி கேம்பஸ் மற்றும் ஈஸ்டர்ன் டோர்ஹப் கிழக்கின் சுற்றுலா மையம் ஆகியவற்றின் ஏற்பாட்டில் கிழக்கிழங்கையின் சுற்றுலாத்துறையின் ஆர்வமிக்க இளைஞர் யுவதிகளை ஒன்றிணைத்து ஈஸ்டர்ன் டோர்ஹப் சுற்றுலாத்துறை மற்றும் விருந்தோம்பல் மேலாண்மை பயிற்சி திட்டத்தினை பூர்த்தி செய்த இளைஞர் யுவதிகளுக்கான EDH உத்தியோகபூர்வ அடையாள அட்டை மற்றும் இளைஞர் யுவதிகளின் கல்வி மற்றும் தொழில் தகமைகளின் அடிப்படையில் வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதற்கான நேர்முகத் தேர்வு ஐடியல் சேட் திட்டத்தின் மூலமாக வாழ்வாதாரம் சமர்த்தி வருவதை அடிப்படையாக கொண்டு புலமைப்பரிசில் வழங்கும் வேலை திட்டம் மற்றும் முதல் 10 தொழில் முனைவோர்களுக்கு விருது வழங்குவதற்கான நேர்முகத் தேர்வு நேற்று மட்டக்களப்பு கல்லடியில் அமைந்திருக்கும் EDH காரியாலயத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு EDH அமைப்பின் பணிப்பாளர் ARM சர்ஜுன் தலைமை தாங்கியதுடன் EDH அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் AM ஜஹான், நிதா ஹோலிங் டூர் அமைப்பின் பணிப்பாளர் முகமது சஃப்னீஸ் மற்றும் EDH அமைப்பின் உத்தியோகத்தர்கள் பலரும் பங்களிப்பு வழங்கினார்கள். இலங்கையின் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி, நாட்டின் பொருளாதார வளர்ச்சி, இளைஞர் யுவதிகளுக்கான வேலைவாய்ப்பினை பெற்றுக் கொடுத்தல், இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற பரந்தளவிலான நோக்குகளை கொண்டதாக டெக்லிங் டெக்னாலஜி கேம்பஸ் மற்றும் EDH நிறுவனத்தின் நோக்கமாக காணப்படுகின்றது.